நெல்லை தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் பதவிகள் பறிக்கப்படும். உடன்பிறப்பே வா சந்திப்பில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சுரேஷ் ரெய்னா, ஷிகர் தவானின் 11.14 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கம். ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியதில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரில் அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. பீகாரில் முதற்கட்டமாக 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு. 3 மணி நிலவரப்படி 53.77% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. பாட்னாவில் என்டிஏ முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ்குமார் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். இண்டி கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் மற்றும் அவரது குடும்பத்தாரும் வாக்குப்பதிவு. சென்னை பள்ளிக்கரணையில் சாலையில் இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் பறிமுதல். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வாகன உரிமையாளர்களை எச்சரித்து அபராதம் விதித்த போலீசார். சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்வு. சவரன் 90,560 ரூபாய்க்கும் கிராம் 11,320 ரூபாய்க்கும் விற்பனை. கரூர் விவகாரத்தில் திட்டமிட்டே 41 பேரை பலி கொடுத்தவர் விஜய். வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கடும் விமர்சனம். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ்கள் முன்கூட்டியே உள்ளே வந்தனவா? 4 ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. தென்காசியில் மாமியாரை அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு மருமகன் தப்பி ஓட்டம். குடும்ப தகராறில் அரிவாளால் தாக்கியதில் மனைவி படுகாயம், மருத்துவமனையில் அனுமதி. அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு. பேச்சாளரின் வாகனத்தை மக்கள் பின்தொடர்ந்து செல்வதை தவிர்க்க கூட்டத்தினரே நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு அதிகபட்சம் 20 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை நிர்ணயம். பொதுக்கூட்டத்தில் சேதங்கள் ஏற்பட்டால் ஈடு செய்ய ஏதுவாக வசூல் என தமிழ்நாடு அரசு உத்தரவு. அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பங்கேற்காதது ஏன்? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. அடிப்படை உரிமைகளை மீறாமல் விதிக்கும் நிபந்தனைகளை திமுக ஏற்கும் என RS பாரதி பேட்டி. நீதிமன்ற வழிகாட்டுதல் படி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது என்றும் விளக்கம். திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் கருத்து பதிவிட்டதாக புகார். தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் மீதான வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம். (2026) சட்டமன்ற தேர்தலில் திமுக தமிழக வெற்றிக் கழகம் இடையேதான் போட்டி. சென்னை அடையாறில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி.
மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரிய ஜாய் கிறிசல்டாவின் மனு. காவல்துறை நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்ததாக புகார். தாய், மகள் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்த காவல்துறை. கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் பெண்ணிடம் ஆன்லைன் மூலம் 10 லட்சம் ரூபாய் மோசடி. தென்காசியைச் சேர்ந்த தம்பதி உள்ளிட்ட 3 பேர் கைது. காஞ்சிபுரம் மாமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம். தங்கள் பகுதிகளில் குப்பைகள் அள்ளப்படுவதில்லை என மாறி மாறி புகார். ஈரோடு மாவட்டத்தில் ஏர் ஹார்ன் பொருத்திய தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் 7 பேருக்கு அபராதம். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக போக்குவரத்து காவலர்கள் நடவடிக்கை. கோவை வால்பாறையை ஒட்டிய தமிழக கேரள எல்லையில் உலாவரும் துதிக்கை இல்லாத குட்டி யானை. 8 மாத குட்டியை அரவணைப்புடன் காத்து வரும் தாய் யானையின் காட்சிகள் வைரல். திருப்பத்தூர் ஜலகாம்பாறை அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகர் பாபி சிம்ஹா சுவாமி தரிசனம். தனது 43வது பிறந்த நாளை முன்னிட்டு வழிபாடு. தனது ஓய்வுக்கு பின்புதான் சில வழக்குகளை விசாரணைக்கு கொண்டு வர மத்திய அரசு நினைக்கிறதா? தீர்ப்பாய சீர்திருத்த சட்டத்தை எதிர்த்த வழக்கு குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அதிருப்தி. முதன்முறையாக ஒருநாள் உலக கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணி. மகளிர் சாம்பியன்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடி வாழ்த்திய காட்சிகள் வெளியீடு. புதுச்சேரியில் உரிமம் பெறாமல் வாடகைக்கு விடப்பட்ட 2 சக்கர வாகனங்கள் பறிமுதல். வாகன சோதனையில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அதிரடி நடவடிக்கை. ஆந்திர மாநிலம் ரோடவலசு பகுதி மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த பேருந்தில் தீ விபத்து. ஓட்டுநர் சாலையோரம் நிறுத்திய நிலையில் பயணிகள் அலறியடித்து இறங்கி உயிர் தப்பினர். காரைக்கால் காதல் ஜோடியிடம் அத்துமீறி நடந்ததுடன் பணப்பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம். காவலர் ராஜ்குமாரை நிரந்தர பணி நீக்கம் செய்து புதுச்சேரி காவல்துறை அதிரடி உத்தரவு.